நானும் ஒரு விவசாய பட்டதாரி என்கிற முறையில் இங்கே நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சில முக்கியமான செய்திகளை மாணவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உணவு பற்றாக்குறை இருக்குது, அரிசி இருக்கலாம், ஆனால் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ஆயில் சீட்ஸு, பல்சஸ் இது போன்ற உணவு ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி உணவு பதப்படுத்துறது இன்னொன்று, உணவை பாதுகாப்பாக வைக்கிறது, அதுபோல் உணவுனுடைய மார்க்கெட்டிங் அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய வகையில் விவசாயிகளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அதே பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் விவசாய கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் விவசாய பட்டதாரிகள் வந்திருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அமைதியான தமிழ்நாடு அப்படிங்கிற நிறைய கல்வி கற்றால் தான் அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க. இப்போ சைபர் கிரைம்ஸ் பார்த்திங்கன்னா 1,80,000 பேர் ஏமாறுறாங்க. 1600 2000 கோடி ரூபாய்க்கு பெருமான பணம் ஏமாறப்பட்டிருக்குது அப்படின்னா சரியான கல்வி இல்லை, படிப்பறிவு குறைவு அப்படிங்கிற முறையெல்லாம் அந்த தரமான கல்வி நமது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தர வேண்டும் என்பது முக்கியம். பெற்றோர்களும் நமக்கு முன் வரணும். போர் அப்படிங்கிற போது நம்ம இப்போ எந்த அபிப்பிராயம் சொல்ல முடியல. ஒரு காவல்துறை அதிகாரி என்கிற முறையில் நான் வேண்டிக் கொள்வது, வாட்ஸ்அப்பு இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல் சில நேரங்களில் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கக்கூடும். அதை நல்லா பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் அதை தேவையில்லாமல் அதை கொண்டு போய் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தேசிய நலனுக்கு எதிரான செய்திகள், படங்கள், வீடியோக்கள், வதந்திகள் இதையெல்லாம் நீங்கள் பரப்பக்கூடாது. எதை பரப்பலன்னா எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கம், இராணுவம் நமக்கு அடிக்கடி தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல்களை மட்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன எடுக்கணும், வீட்டில் எங்கே இருக்கணும், என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறாங்க. அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதை பிள்ளைகளும் சொல்லிக் கொடுங்க. அது போன்ற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அது போன்ற ஒரு ஆபத்தான நேரத்தில் வரும்போது நம்ம அதன்படி நடந்துட்டாலே போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.